உமாச்சி காப்பாத்து பக்தி சந்தைகளுக்கு அடியென்ற செய்தி அளித்தாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். பொதுவா செல்வ செழிப்பு கடன் தீர அப்படிங்கும்போது நம்ம ஸ்லோகங்கள் சொல்றோம். இந்த சுவாமி கோயிலுக்கு போகணும், இத்தனை சுத்தணும், இதெல்லாம் பண்ணணும், நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அந்த காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்று வழியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன தாவரங்கள், அதுல கிடைக்கிற பூக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த செடிகள்லாம் என்ன செடிகள், என்ன பூக்கள் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நம்மளால வீட்டுல வளர்க்க முடியுமா, அதை வளர்த்து நம்ம எப்படி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். வெற்றிலை கொடி, இது வெற்றி இலை கொடி, வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றோம். வீட்டுல வெத்தலை கொடி, எங்க வீட்டுல வெத்தலை வருது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா துளசி செடி மாதிரி இதுவும் பிரம்ம கமலம் துளசி எல்லாம் சொல்றோமே, அது மாதிரி ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லணும். நம்ம குளிக்காமையோ இல்ல ஒரு சுத்தம் இல்லாம அதுகிட்ட போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வராது. அதே மாதிரி அதுக்கு வெத்தலைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மனசுல தூய்மையா இருக்கணும். மனசு தூய்மையா இருக்கிற இடத்துலதான் அந்த வெற்றிலை கொடி எல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெற்றிலை கொடியை நீங்க வளர்க்கறத வச்சுக்கணும். நம்ம இந்த மணி பிளான்ட் இதுக்கெல்லாம் பின்னாடி போவோம்ல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க கொஞ்சம் இந்த வெற்றிலை கொடியை வளர்க்கறதுல பின்னாடியே நின்று வளர்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அதாவது நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு முனைப்போட ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த வெற்றிலை நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்றோம். இதுல முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வெற்றிலையில பொதுவா நம்ம வெறும் வெத்தலையை கொடுக்க மாட்டோம். கடையிலே போய் வெத்தலை வாங்கினா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பாக்க வச்சுதான் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல சர்க்கரையை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வெத்தலையில சர்க்கரை வச்சு கொடுக்குற வழக்கமும் இருந்திருக்கு. இந்த சர்க்கரையை வச்சு இதை கொடுக்கறது அப்படின்னு, சர்க்கரையை வச்சு வழிபடுறது அப்படிங்கிற வழக்கம் எல்லாமும் இருந்திருக்கு. இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ராமரோட வெற்றி, அந்த வெற்றியை சீதா தேவிக்கு போய் கன்வே பண்றதுக்கு வராரு இல்லையா நம்ம ஹனுமான்ஜி. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இடத்துல அதாவது சீதா தேவியை சுற்றி இருக்கும் போது ஒரு பக்கம் மருதாணியும் இருந்திருக்கு, இன்னொரு பக்கம் வெற்றிலையும் இருந்திருக்கு. இந்த வெற்றிலையை தான் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பவுமே அந்த இடத்துக்கு உள்ள நுழையும் போது ரொம்ப சர்வஜாக்கிரதையா நுழைவார். ஏன்னா நிறைய அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க பாதுகாப்பு. இப்போ வெற்றி செய்தியை சொல்றதுக்கு தானே வராரு இல்லையா. அப்படி சொல்ல வரும்போது அந்த வெற்றிலையோடு எடுத்துட்டு தான் அவர் சீதா தேவியை பாக்குறதுக்கு வர்றாரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹனுமாருக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த வெத்தலை மாலை போடுறது அப்படின்னு வழக்கம் வச்சிருக்காங்க இல்லையா. அந்த வழக்கமும் இந்த வெற்றி செய்தியை எடுத்துன்னு அவர் சொன்னதுனாலதான் இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிற ஒரு பழக்கமே அதனாலதான் வந்தது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பவளமல்லி. இந்த பவளமல்லி அப்படின்னு சொல்லும்போது பவளம் போல, அதாவது நவரத்னங்களை பவளம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கலரை பார்க்கும்போது அந்த வெள்ளையும் அந்த அந்த பவள கலரையும் சேர்த்து அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ரொம்ப மென்மையா இருக்கும். சட்டுன்னு வாடி போயிடும். ஆனா அதோட வாசனை என்கிட்ட வாயேன் என்கிட்ட வாயேன் அப்படின்னு நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இந்த பாரிஜாத மலர்ல இதுவும் ஒரு வகை அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த செடியை நம்ம வளர்க்கறதுனால இந்த பிராணசக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிராணசக்தி வீட்டுல ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் செல்வத்தை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கறதுல ஒரு பெரும் பங்கை ஆற்றுறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மந்தாரப்பூ. இந்த மந்தாரப்பூ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கலருக்காக ஒரு மந்தார பூவே அப்படின்னு சொல்லி திரைப்பட பாடல்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிவப்பு மந்தார பொருள் மலர் அப்படின்னு. இந்த சிவப்பு மந்தார மலர்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண பூவா தான் பாக்குறோம். ஆனா முன்னோர்களோட ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு கேட்டா இந்த மந்தார மலரை வளர்க்கறத வழக்கமா வச்சிருக்காங்க அந்த காலத்துல. அதனால இந்த ராகுதோஷம் போகணும், இந்த முன்னோர்களோட சாபம் எல்லாம் நீங்கி போனோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த மந்தார மலரையும் வளர்த்து அது மூலமா பண்ணலாம். முன்னோரோட சாபம் போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா வீட்டுல நல்லது நடக்கும், எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தை எடுத்துன்னு ஓடுறோம் இல்லையா, முன்னோர்களோட சாபமா அப்படி இருக்கு அப்படி இருக்கு அதனாலதான் நம்மளுக்கு வரல அப்படின்னு. அதனால அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுல ஒரு சின்ன மந்தார மலர் செடியை வளருங்க, பூவை கொண்டு போய் சுவாமிக்கு போடுங்க, பிரச்சனை தீர்ந்தது. அதுக்கடுத்து துளசி செடி. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாலட்சுமி வாசம் செய்யற அற்புதமான ஒரு செடி அப்படின்னு. ஆனா என்ன பண்ணணும், ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும். ஏன்னா துளசி செடி வளருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு செடி வளர்ந்து பெருசா ஆகி அதுக்கு ஒரு தீபம் ஏத்தி வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பழக்க வழக்கத்திலேயே ரொம்ப அந்த காலத்துலயே இந்த காலம் வரைக்கும் இந்த துளசி செடி வணங்குறது பெண்களுக்கு துளசி செடி இருந்துட்டுனா போறோம் அப்பா அப்படின்னு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் இல்ல வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும்,
மாறி மாறி நம்ம என்ன பண்ணா துளசி பூஜை பண்றதுக்கும் சரி, அதுல கிடைக்கிற ஒரு இன்பம் வந்து கண்டிப்பா வேற எதுலையுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த துளசி செடியை வந்து ரொம்ப கவனமா வளர்த்து அந்த பூவை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், துளசியே நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த இன்ஃபேக்ட் வந்து எந்த செடியை வச்சு நம்ம பூஜை பண்ணி வளர்க்குறோமோ அதுலேருந்து துளசி இலையை வந்து பறிக்கிற வழக்கம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிருஷ்ண துளசி, விஷ்ணு துளசி இந்த 2 துளசியில வந்து ஏதானும் ஒரு செடியை வந்து நம்ம வந்து பூஜைக்காகவும், இன்னொரு செடியை வந்து சுவாமிக்கு சாத்துறதுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், தனித்தனியா வளர்த்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல பறிச்சு நம்ம வந்து சுவாமிக்கு மாலை கட்டி போடலாம். இன்னொன்னு வந்து பூஜைக்காகவும் வச்சுக்கலாம். இப்படி சேரும்போது கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் செய்யற அந்த அற்புதமான செடி. அதனால மகாலட்சுமி வந்து செல்வத்தை அள்ளி கொடுப்பா அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா திருநீற்று பச்சிலை. இந்த திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லும்போது எங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காலத்துல எல்லாம் வந்து இந்த திருநீற்று பச்சிலை இல்லாம பூஜையே இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லும் போது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த வந்து உங்களோட கண்டிப்பா பகிர்ந்தே ஆகணும். ஏன்னா இது வந்து என்னோட ரொம்ப 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 சின்ன வயசு அப்படின்னு சொல்லணும். அப்போ கண்டிப்பா எனக்கு ஒரு 5 to 6 வயது தான் இருக்கும். என்னுடைய பெரியப்பா வீட்டுல வந்து பெரிய வீடு, முன்னாடி அவ்வளோ செடிகள் கொடிகள் அப்படின்னு காடு மாதிரி இருக்கும். அதுல முழுக்க முழுக்க அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்ற அந்த செடிகளை தான் வந்து அப்படியே தோட்டம் மாதிரி போட்டிருப்பார் முழுக்க முழுக்கன்னு. நான் வந்து அழகா என்னோட ஸ்கூல் படிப்புங்கிறதுக்காக எல்லாரையும் ஸ்கூலுக்கு போயிட்டு, நான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேட்டு பல்பம் தானே வச்சிருப்போம். எனக்கு இந்த பல்பத்து மேல ரொம்ப ஆசை. அதுவும் இந்த கலர் கலரா இருக்க பல்பம் இருக்கு பாருங்க, அந்த பல்பத்துல அப்படி ஒரு ஆசை. அதுல வந்து எனக்கு கொடுத்தது இத்தினோண்டு தான். ஆனா இந்த ஒரு பல்பம் எனக்கு போரல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பல்பத்தை வாங்கிக்கிறது. நான் உனக்கு பல்பம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு திருப்பி அதுக்கு பதிலா நீ என்ன தருவ அப்படின்னு கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட அன்னைக்கு வந்து இந்த பண்ட மாற்ற முறையில் நான் எப்படி பேசியிருக்கேன் பாருங்க. எங்க வீட்டுல துணுத்து பச்சலை இருக்குல்ல, அது வந்து துண்ணூத்து பச்சலை அப்படின்னு கலோக்கையில சொல்ற வழக்கமும் உண்டு. இந்த இந்த விபூதி பச்சலைய திருநீற்று பச்சலைன்னு சொல்றோம் இல்லையா, அது துண்ணூத்து பச்சலைன்னு சொல்லுவாங்க. அதனால எங்க வீட்டுல செடி இருக்கு, உங்களுக்கு வேணா நீங்க வந்து அதுல இருந்து அதை எடுத்துக்கோங்க. எப்படி பாருங்க, பலப்பத்துக்கு நான் வந்து என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, துணுத்து பச்சலை செடி வந்து செடியை வந்து நீங்க வந்து இலையை வந்து பறிச்சுட்டு போங்க அப்படின்ட்டேன். எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, சாயந்தரம் என்னோட எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பல்பத்தை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அவங்களுக்கு இந்த இது எடுத்துக்கணும், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டேன். எல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மடி கட்டுறதுன்னு மடியில தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சு 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 வச்சுப்பாங்க. ஒத்துத்தி மடியிலையும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ அளவு நான் கொடுத்தது என்னவோ இத்தனோண்டு ஒரு பல்பம், அதுக்கு திருப்பி எடுத்துன்னு போனது ஒருத்தருக்கும் இவ்வளோ அளவு, பாதி செடி முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தவர் என்னுடைய பெரியப்பா உள்ளேந்து பாக்குறேன், யாருடி அது, எங்க வீட்டுக்கு வந்து எங்க செடியை பறிக்கிற புடி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து உள்ளேந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா இங்க ஒருத்தர் இருந்தா பரவாயில்லைங்களாமே, இங்க ஒரு 4-5 கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, எங்கடி வந்தீங்க நீங்களா, என்ன செடியை பறிக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டோன்னே, இங்க பாருங்க, எங்களை திட்டத்துக்கு முடியவே முடியாது, நாங்க லல்லிக்கு வந்து பல்பம் கொடுத்துருக்கோம், இந்த பல்பத்துக்கு கொடுத்ததுக்கு வந்து இதுக்குதான் வந்து எங்க துண்ணூத்து பச்சை செடியை வந்து அவ இலையில பறிச்சுட்டு போக சொல்லியிருக்கா அப்படின்னு. அடிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களெல்லாம் தரத்தி விட்டுட்டு வச்சாரே பார்க்கணும், எனக்கு அடி கொடுத்தாரு செம்மத்தியா. என்ன நினைச்சுட்டு இருக்க, பூஜைக்கு வச்சிருக்கிறவது அவங்க மட்டும் ஸ்கூல்ல இருந்து, அப்ப கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டிருந்தா நானே அந்த பறிச்சதை கொடுத்துருப்பேன், அவங்க சுத்தம் இல்லாம வந்து அந்த செடியை தொட்டிருக்காங்க, அப்ப என்ன ஆகும், பட்டு போயிடும் இல்லையா, இதெல்லாம் உனக்கு தெரியாதானே, என்ன அடி வச்சு அடிச்சு, நான் என்னவோ அன்னைக்கு வந்து அழுகையில தான் மும்மரமா இருந்த உட்காந்து ஒப்பாரி வச்சு ஒரே அழுக. ஆனா அவர் சொல்லும் போது இத்தனை அழகா சொன்னார், இந்த வந்து பூஜைக்குன்னு வச்சிருக்கோம், அவனோட இவங்க தான் கொடுத்த அப்படின்னா, போய் பல்பத்துக்கு போய் நீ வந்து இது பண்ணிருக்கிய, இந்த செடியோட அற்புதமான விஷயத்துக்கு உனக்கு தெரியாதா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருக்கோம் எல்லாம் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த செடிகள் மேல எனக்கு இவ்வளவு கொள்ள பிரியம், அந்த கொள்ள பிரியத்தை வந்து அவரை வந்து அன்பால விளக்கி இந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து என்னோட கண்டிப்பா வந்து இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து இந்த சம்பவம் வந்து என்னால மறக்கவே முடியாது. அதுவும் துண்ணூத்து பச்சலை அப்படின்னு சொல்லிட்டேன்னா முதல்ல எனக்கு ஞாபகம் வருது வந்து என்னோட இளமை காலம், அந்த ஒரு நினைவுகள் தான். ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். செல்வ செழிப்புக்கு வந்து நம்ம இத்தனை செடிகள் சொல்லியிருக்கோம். இந்த செடிகள்லாம் வந்து உங்களோட சுத்தி வந்து எவ்வளவு செடிகள் வளர்க்க முடியுமோ, பிரச்சனைகள் இல்லாம. இப்ப அதுவும் நம்ம பிளாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா செடி வைக்கிறதுக்கே பயமா இருக்கு இல்லையா, அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, இந்த இடத்துல இதை வைக்கலாமா, இதை வச்சதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் தாண்டி நீங்க வைக்கிற செடினால மத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படிங்கும்போது, அதே சமயம்
உங்களோட மனசும் நிறைவா இருக்கணும். அந்த செடிகள் வந்து ரொம்ப அழகா வளர்ந்து அந்த ஒரு இலையும் பூவையும் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த செடிகளை வைங்க, பயன்பெறுங்க. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான விஷயத்துல அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரசிகர்கள் லலிதா. நன்றி, நமஸ்காரம்.